அலி பின் அபுதாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: என் துணைவியார் ஃபாத்திமா அலி அவர்கள் மாவு அரைக்கும் திரிகை சுற்றியதால் தமது கையில் ஏற்பட்ட காய்ப்பு குறித்து என்னிடம் முறையிட்டார். இது தொடர்பாக நபி அவர்களிடம் தெரிவிக்குமாறு நான் கூறினேன். ஆகவே ஒரு பணியாளரை தமக்கு தரும்படி கேட்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஃபாத்திமா சென்றார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது வீட்டில் இல்லாததால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் இது பற்றி கூறிவிட்டு திரும்பலானார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவுடன் அவர்களிடம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவ்விஷயத்தை தெரிவித்தார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் வந்தார்கள். அப்போது நாங்கள் படுக்கைக்கு சென்று விட்டிருந்தோம். அவர்களை கண்டவுடன் நான் எழுந்திருக்க முற்பட்டேன். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருக்க வேண்டாம், அந்த இடத்திலேயே இருங்கள் என்று கூறிவிட்டு எங்களுக்கு நடுவில் வந்து அமர்ந்து கொண்டார்கள். அப்போது என்னைத் தொட்டுக் கொண்டிருந்த அவர்களுடைய பாதங்களின் குளிர்ச்சியை எனது நெஞ்சின் மீது உணர்ந்தேன். அந்த அளவுக்கு நெருக்கமாக அமர்ந்திருந்தார்கள். பணியாளரை விட உங்கள் இருவருக்கும் பயனளிக்கும் சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? நீங்கள் இருவரும் படுக்கைக்குச் சென்றதும் அல்லது விரிப்புக்குச் சென்றதும் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப் பெரியவன் என்று 34 முறையும், சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன் என்று 33 முறையும், அல்ஹம்துலில்லாஹ், புகழ் யாவும் அல்லாஹுக்கே என்று 33 முறையும் சொல்லுங்கள். இது பணியாளரை விட உங்கள் இருவருக்கும் சிறந்ததாகும் என்று சொன்னார்கள்.